Hi everyone, welcome back to my channel Nosey's Handwork. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான டேபிள் டெக்கர் தான் நம்ம பார்க்க போகிறோம். டேபிள் பிளேஸ்மெண்ட் ஆர் கோஸ்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ராச்செட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கிட்ஸ்க்கு ஸ்வெட்டர், ஹேட், அப்புறம் ஹோம் டெக்கர், பர்சனலைஸ்ட் கிஃப்ட், அந்த மாதிரி கீ செயின்ஸ், அப்படி நிறையா க்ராச்செட்டிங் ஐட்டம்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பேசிக்ஸ் லெசன்ஸுமே நான் என்னோடய சேனலில் நான் நடத்தியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் என்னோடய சேனல் பார்த்து க்ராச்செட்டிங் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் எல்லாம் மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் க்ராச்செட் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான டேபிள் பிளேஸ்மெண்ட் மேட் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா 2 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்திருக்கிறேன். ஒயிட் அண்ட் பிங்க் கலர். ஓகே, இந்த யான் பிராண்ட் இது தான், கங்காவில் ஒலிவியா பிராண்ட். கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கிராஃப்ட் காட்டேஜ் ஷாப் இருக்குது, அங்கே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்புன்னு சொன்னால் அதுக்கப்புறம் யான் அடிக்ட் ஷாப்புன்னு 2 ஷாப் இருக்குது. ஆன்லைனில் மேஜிக் நீடில்ஸ், பிரதன் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸ், அந்த மாதிரி அமேசான் அந்த நிறைய ஷாப்ஸில் கிடைக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் ஷேட் நம்பர். பார்த்தீங்கன்னா 100% அக்ரலிக் யான். ஓகே, நீங்கள் எனி டைப் ஆஃப் யான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட என்ன உள்ளன் நூல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூக் சைஸ் 3.0 mm. நீங்கள் 3.5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன லோக்கல் நார்மல் ஷாப்பில் யான் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு உள்ளன் நூல் இருந்தாலே இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அழகாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக வரும். நெக்ஸ்ட் யான் நீடில் அண்ட் சிசர்ஸ். ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட், மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, பேசிக்ஸ் வீடியோவில் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேசிக்ஸ் நாட்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. க்ராச்செட்டிங்கில் புதுசாக இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேஜிக் ரிங் போட்டாச்சு. இப்போ செயின் 3, 1 2 3. இந்த ரிங்குக்குள்ளே 11 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். சர்க்கிள்குள்ளே 11 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஃபஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ், யான் ஓவர். சர்க்கிள்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ், 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 11 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். இந்த டெய்லை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ரவுண்ட் 1. மொத்தம் 12 செயின்ஸ் இருக்கும். செயின் 1 2 3. தேர்ட் செயினோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். செயின் 3 1 2 3. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஹோல் மாதிரி தெரியுதுல்ல? செயின் 3 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். செயின் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா? அதில் 2 இப்போ செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷே. ஸோ ஒரு டபுள் க்ரூஷே, அப்புறம் 1 டபுள் க்ரூஷே. ஸோ 2 டபுள் க்ரூஷே, செயின் 1. இதே தான் நம்ம நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த செயின்லேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். 1 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ், இதே பேட்டர்ன் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே.
நெக்ஸ்ட் செயினில் 2 times double crochet 1 2 chain 1. again next செயினில் hook insert பண்ணுங்கள் 2 times double crochet 1 சேம் இதில் one more time 2 times double crochet chain 1. இப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு செயின்லையுமே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, நான் வந்து இந்த எண்டில் காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் 2 times double crochet 12th டைம் பண்ணுறேன். 2 times double crochet chain 1. ஓகே, இங்கே ஒரு ஸ்டிச் இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து ஃபேக் ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இங்கே இருக்க ஸ்டிச், ஏன்னா நம்ம அந்த ஸ்டிச்சில் தான் செயின் 3 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ எண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டபுள் க்ரூஷியோட டாப் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் ரவுண்ட் 2 முடிக்கும் போது, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செயின் 1 ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கேருந்து தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறனால செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். 1 2 3 இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 2 times டபுள் க்ரூஷே 1 2. ஸோ டோட்டலாக 3 times டபுள் க்ரூஷே மாதிரி, மீனிங் செயின் 3 இன்க்ளூட் பண்ணால் அப்புறம் செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 3ல் வந்து நீங்கள் ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயுமே 3 times டபுள் க்ரூஷே செயின் 1 தான் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேரெக்டாக செயின் 1 ஸ்பேஸ்க்கு போயிருங்க. 3 times டபுள் க்ரூஷே 1 2 3 3 times டபுள் க்ரூஷே செயின் 1. ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 டபுள் க்ரூஷே விட்டுருங்க. இதுதான் செயின் 1 ஸ்பேஸ். 2 times டபுள் க்ரூஷே செயின் 1 பண்ணோம்ல, இந்த டேரெக்டாக இந்த செயின் 1 ஸ்பேஸில் 3 times டபுள் க்ரூஷே 1 2 3 செயின் 1 போட மறந்துடாதீங்க. ஒன் மோர் டைம் நான் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸில் 3 times டபுள் க்ரூஷே 1 2 3 times டபுள் க்ரூஷே செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 3 நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 12 times பண்ணணும். ஓகே, ரவுண்ட் 3யோட எண்டுக்கு வந்துட்டோம். செயின் 1 ஸ்பேஸில் 3 times டபுள் க்ரூஷே செயின் 1. நேராக நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே பண்ணோம்ல, செயின் 3 கிடையாது, ஃபஸ்ட்டு பண்ண டபுள் க்ரூஷியோட டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம ரவுண்ட் 3 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 4 பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரவுண்ட் 4லையுமே நம்ம ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு வாட்டி ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். செயின் 1 ஸ்பேஸ்க்கு போகிறதுக்காக இங்கே 2 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் 4 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். சேம் ஸ்பேஸில் 1 time டபுள் க்ரூஷே. ஓகே, இப்போ 2 times டபுள் க்ரூஷே மாதிரி, மீனிங் செயின் 1 இந்த சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் 2 times டபுள் க்ரூஷே 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்னை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். செயின் 1 திருப்பியும் இது முடிச்சுட்டு ஒரு செயின் 1 போட மறந்துடாதீங்க. ஸோ ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் நம்ம வந்து இதே மாதிரி தான் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ண போகிறோம். ரவுண்ட் 4ல் என்ன பண்ண போகிறோம்னா, 2 times டபுள் க்ரூஷே 1 2 செயின் 1 சேம் ஸ்பேஸில் 2 times டபுள் க்ரூஷே 1 2. ஓகே, இதை முடிச்சுட்டு செயின் 1 போட மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ் 2 times டபுள் க்ரூஷே செயின் 1 சேம் ஸ்பேஸில் 2 times டபுள் க்ரூஷே நெக்ஸ்ட் செயின் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். எத்தனை இருக்கணும்னா இந்த மாதிரி இது 12 இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 1 2 3 4 வந்து முடிச்சாச்சு.
செயின் 1 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 5ல் வந்து நம்ம ஹார்ட்டோட ஃபஸ்ட் வந்து ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைமும் நம்ம ஒவ்வொரு இந்த செயின் 1 ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், செயின் 3, 1 2 3. ஓகே, சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 1. நெக்ஸ்ட் இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த செயின் 2 ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 1. ஃபஸ்ட் வந்து செயின் 3 போட்டது வந்து ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகிருக்கும். ஸோ 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 1. நெக்ஸ்ட் இதுலேயும் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 1. நெக்ஸ்ட் இந்த செயின் 3 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயுமே நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1 ஒரு வாட்டி பண்ணிட்டோம். செகண்ட் டைம் வந்து ஃபுல்லாக முடிக்க மாட்டோம், ஏன்னா நெக்ஸ்ட் கலர் வந்து கிராப் பண்ணுவோம். ஸோ டபுள் க்ரூஷே மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுத்துருங்க. செகண்ட் 2 லூப்ஸ்க்கு வந்து ஒயிட் யானை வச்சு கிராப் பண்ணாமல் நம்ம வந்து நெக்ஸ்ட் கலர் வந்து யான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கலர் யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு ஸோ ஒயிட் யானையும் சேர்த்தே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போது செயின் 1. நெக்ஸ்ட் இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1 2 3. ஓகே, லாஸ்ட் தேர்ட் டைம் டபுள் க்ரூஷே பண்ணும்போது ஒயிட் யானை கிராப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிங்க் யானையும் சேர்த்தே ஒர்க் பண்ணுங்கள். இப்போ செயின் 1. நெக்ஸ்ட் இருக்கிற செயின் 2 ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 1. 1 2 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 1. அடுத்த இருக்கிற கேப்லேயும் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 செயின் 1. ஸோ 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கிறோம். தேர்ட் டைமும் ஒயிட் யானில் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. செகண்ட் டைம் வந்து டபுள் க்ரூஷேவை ஃபுல்லாக முடிச்சிடாதீங்க, அதுக்கு பதிலாக ஒயிட் யானை விட்டுட்டு பிங்க் யான் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கலர் சேஞ்ச் பண்ண இடமே தெரியாமல் ஒரு நீட் ஃபினிஷிங் நம்மளோட ப்ராஜெக்டில் கிடைக்கும். ஓகே, எடுத்துகிட்டு செயின் 1 போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்பில் பிங்க் கலரில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். 1 2 3. ஸோ தேர்ட் டைம் பண்ணும்போது கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் யானில் ஒர்க் பண்ண போகிறனால ஒயிட் யான் கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1. நெக்ஸ்ட் ஸ்பேஸுக்கு போகிறோம். 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 1. அடுத்த ஸ்பேஸ்லேயும் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 1. தேர்ட் டைமும் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 1ல். செகண்ட் டைம் டபுள் க்ரூஷே பண்ணும் போதே நம்ம வந்து ஒயிட்டை விட்டுட்டு பிங்க் எடுத்துடணும். ஸோ கிராப் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே வித் பிங்க் யான். 1 2 3. நீங்கள் எனி கலர்ஸ் ஆஃப் யான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் டைம் பண்ணும்போது அன்ஃபினிஷ்டாக விட்டுட்டு பிங்க் யானை கிராப் பண்ண உடனே செயின் 1 போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? நானும் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிவிட்டு எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு.
லாஸ்ட்டாக இந்த பிங்க் யானோட டிசைனில் தான் முடியும். ஸோ செயின் 1 பிங்க் யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3rd டைம் டபுள் க்ரூஷியோட எண்டில் வந்து பிங்க் யானை விட்டுட்டு ஒயிட் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, செயின் 1. இப்போ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்ஸ் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் 5 வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கலர் வந்து 1 2 3 4 5 6 டைம்ஸ் அந்த ஹார்ட் வந்து இருக்கும். 6 ஹார்ட்ஸ் வந்து நம்மளோட இந்த பிளேஸ்மெண்ட் மேட்டில் கோஸ்டரில் வந்து இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரவுண்ட் 6 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரவுண்ட் 6 நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸில் தான் இந்த ரவுண்ட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இருக்கிற செயின் 1ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். சேம் செயின் 1 ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 1. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1. செகண்ட் டைம் பண்ணும் போதே நீங்கள் வந்து பிங்க் யானை வந்து கிராப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ரவுண்டில் நம்ம பண்ணும்போது 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ரவுண்டில் வந்து பிங்க் யானை வந்து கிராப் பண்ணோம். இதில் வந்து செகண்ட் ரவுண்ட்லேயே நம்ம ஃபஸ்ட் 2 லூப்ஸ் எடுத்துகிட்டு பிங்க் யானை வந்து கிராப் பண்ணிடலாம். ஓகே, கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயின் 1 ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இந்த 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணோம் பார்த்தீங்களா லாஸ்ட் ரவுண்ட், அதில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் ஒரு டைம் டபுள் க்ரூஷே. ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் 1 டைம். ஒயிட் யானை வந்து சேர்த்தே வந்து பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கட் பண்ணாமே நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரி நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பிங்க் யானில். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபஸ்ட் 2 லூப்ஸ் ஏன்னா முடிய போது இந்த லாஸ்ட் 2 லூப்ஸில் நம்ம வந்து ஒயிட்டை வந்து கிராப் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த ஹார்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வரோம். அதனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2, ஸோ 2 டைம்ஸ் 2 3 4 5 ஒவ்வொரு 3க்கு மேலே 1 5 6 7 டைம்ஸ் பிங்க் யானில் நம்ம டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். ஓகே, நியூ யான் பண்ணிவிட்டு இப்போ 2 செயின் ஸ்பேஸ்லேயுமே நம்ம ஒயிட் யான் மட்டும்தான் பண்ணுவோம். செயின் 1 போட மறந்துடாதீங்க. எப்போவுமே அந்த ஒர்க் முடிச்சுட்டு செயின் 1 போட்டுருங்க. 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 1. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 1 தான். ஆனால் நம்ம கலரை மாற்றுறதுனால டபுள் க்ரூஷே இதோட என் பண்ணிவிட்டு பிங்க் யானை கிராப் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுடுறோம். போட்டுட்டு இந்த செயின் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2. அப்புறம் ஒவ்வொரு டபுள் க்ரூஷியோட டாப்லேயுமே 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ 3 டபுள் க்ரூஷியோட டாப்லேயும் 1 டைம். நெக்ஸ்ட் இந்த செயின் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1. செகண்ட் டைம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை விட்டுட்டு ஒயிட் யானை கிராப் பண்ணிடணும். ஒயிட் யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 1. நெக்ஸ்ட் ஸ்பேஸ்லேயும் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸ்டாப் பண்ணிவிட்டு பிங்க் யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1. ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம பார்த்தபடி இந்த செயின் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 2 3.
நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் crochet 1 2 டோட்டலாக 7 டைம்ஸ் டபுள் crochet இருக்கணும். லாஸ்ட் டபுள் crochet அப்படியே விட்டுருங்க. அன்ஃபினிஷ்டாக விட்டுட்டு ஒயிட் யானை கிராப் பண்ணிட்டு செயின் 1 போட்டு சேம் இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகே, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எண்டில் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. 1 2 3 4 5 6 7th ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. சாரி, 6th ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. நமக்கு வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், இங்கே வந்து அப்படியே ஃப்ளவர் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து நம்ம ஹார்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 2 3 4 5 6 ஒன் மோர் டைம் பிங்க் கலர் யானில் டபுள் crochet பண்ணிவிட்டு அன்ஃபினிஷ்டாக விடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் யானை கிராப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் செயின் 1 ஃபஸ்ட்டு டபுள் crochetயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் இந்த செயின் 2 ஸ்பேஸில் அகெயின் ஸ்லிப் ஸ்டிச். பிங்க் கலர் யானையும் சேர்த்தே ஒர்க் பண்ணிடுங்க. ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் ரவுண்ட் 7 செயின் 3 1 2 3 சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் டபுள் crochet. ஃபஸ்ட் 2 லூப்ஸ் இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் கலரை கிராப் பண்ணி செயின் 1 நம்மளோட பேட்டர்ன் இருக்குல்ல, ஹார்ட் பேட்டர்னை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் crochet. நெக்ஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 1 2 3 4 5 6 7 செயின்ஸ்லேயும் 1 டைம் டபுள் crochet. 1 2 3 4 5 6 7. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற செயின் ஸ்பேஸில் இங்கே நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா 2 டைம்ஸ் டபுள் crochet. அதே மாதிரி இங்கே 2 டைம்ஸ் டபுள் crochet பண்ணணும். 1 2 செகண்ட் டைம் பண்ணும்போது அன்ஃபினிஷ்டாக விட்டுட்டு நம்மளோட ஒயிட் கலர் யானை கிராப் பண்ணணும். கிராப் பண்ண உடனே செயின் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 டைம்ஸ் எண்ட் வரைக்கும் பண்ணாதீங்க. அன்ஃபினிஷ்டாக விட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம். செயின் 1 ஸோ தட் இங்கே 2 டைம்ஸ் டபுள் crochet பண்ண மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம அகெயின் இங்கே என்ன ரிப்பீட் பண்ணமோ அதே இது இங்கே பண்ணதை ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த செயின் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் செயின் 1 போட்டுக்கணும். ஓகே, செயின் 1 போட்டிருக்கோம். இப்போ இந்த ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் crochet. 7 செயின்ஸோட டாப்லேயுமே 1 டைம் டபுள் crochet. 1 2 6 7. ஓகே, நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 செகண்ட் டைம் ஃபுல்லாக முடிக்காதீங்க. ஒயிட் யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸில் நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா 2 டைம்ஸ் டபுள் crochet. இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த கோஸ்டரோட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரவுண்ட் 7ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு டைம் வந்து நான் டபுள் crochet இங்கே பண்ணணும். இந்த இடத்துல 2 டைம்ஸ் பண்ண மாதிரி இங்கேயும் நம்ம 2 டைம்ஸ் பண்ணிடலாம். இந்த டைம் வந்து நம்ம கலர்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்படியே முடிச்சுட்டு நம்ம செயின் ஃபஸ்ட்டு டபுள் crochetயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து உங்களோட பிளேஸ்மெண்ட் மேட் வந்து டேபிள் மேட் இதோட போதும், இந்த ஃப்ளார் டிசைனோடய போதும்னு ஸ்டாப் பண்ணணுன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க.
கட் பண்ணிவிட்டு யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிடுங்க. ஹார்ட் டிசைன் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நான் பண்ணுற ரவுண்ட் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ செயின் 1 சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். ஓகேவா? இந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 இந்த 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் வந்து 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். yarn over 1 2 ஸ்கிப் பண்ணிடுங்க. தேர்டில் 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 2 தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, பேக் சைடில் ஒயிட் கலர் யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இதை விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஓகே, 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம நேராக இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர், அதில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிடணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற நம்ம செயின்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4 எல்லா செயின்ஸுமே ஸ்கிப் பண்ணி நேராக நம்ம இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, ஒயிட் கலர் இந்த டபுள் க்ரோஷோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் இந்த செயின் 1 விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செயின் 1 விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 இதையும் விட்டுட்டு தேர்ட் ஸ்டிச்சில் 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் வந்து 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிடணும். 1 டைம் இங்கே இருக்க ஒரு செயின். ஓகே, ஸோ 1 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் 1 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த தேர்ட் செயினில் 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் 1 2 3 4 3 கிட்ட, அதாவது இந்த செயின் 1 எப்போவுமே இக்னோர் பண்ணிடணும். இங்கே இருக்கிற 1 2 இந்த செயின் 1 அப்புறம் இந்த செயின் இக்னோர் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒயிட் இருக்குல்ல, ஒயிட்டோட இந்த லாஸ்ட் இதில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். ஓகே, இந்த செயினை நெக்ஸ்ட் இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா டபுள் க்ரோஷேயில் 1 2 ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் இதில் 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 9 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 9 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 1 2 செயின் 1 ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. 3 நெக்ஸ்ட் இந்த இதில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரோஷே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே ரிமைனிங் இருக்கிற 3 இதுக்குமே ஹார்ட் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த ஹார்ட் டிசைன் வந்து பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு ஒயிட் டபுள் க்ரூஷே டாப்பில் வந்து அந்த பிங்க் கலர் இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, பிங்க் யானை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்டர் பண்ண போகிறோம். பார்டருக்கு வந்து இந்த சேம் ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒயிட் யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வந்து பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் செயின் 1. ஓகே, இப்போ நம்ம எங்கே டபுள் க்ரூஷே பண்ண போகிறோன்னா இந்த போஸ்ட் இருக்குல்ல, 2 போஸ்ட் ஒயிட் கலர் போஸ்ட்டில் ஒரு டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு ஹூக்கை வந்து இந்த அடியில் இப்படி விடணும். ஓகேவா, நான் இன்னும் ஒரு டைம் காமிக்கிறேன். யான் ஓவர் ஹூக்கை இந்த 2 போஸ்ட்டுக்கும் அடியில் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து 9 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, இந்த 9 டபுள் க்ரூஷே சேர்ந்து பண்ணோம்ல, அந்த டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1. இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1 9 times. ஓகே, third time. Nine times slip stitch, chain 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இருக்கும். இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் 9 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணது வந்துடும். ஸோ இந்த செயினில் வந்து என்ன பண்ணணும்னா, செயினோட டாப்பில் பண்ணாமல் இந்த டாப்புக்கு அடியில், இந்த போஸ்ட்டுக்கு அடியில் இருக்க இடத்துல ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1 போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி பண்ணது மாதிரியே 9 டபுள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1 பண்ணிடுங்க. செயின் 1. ஓகே, 9th டைம் ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1. ஸோ ஒரு ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டாக பார்டர் வந்து பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இது வந்திருக்கு, இந்த ஒயிட் கலர். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, டபுள் க்ரூஷே இந்த 2 போஸ்ட்லேயும் விட்டு 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் என்ன பண்ணணும்னா, நேராக இந்த 9 இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1 அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 9 டபுள் க்ரூஷேஸ் டாப்லேயுமே ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1 பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் இந்த டாப்பில் பண்ணாமல் இதுக்கு அடியில் ஸ்லிப் ஸ்டிச், இந்த ஹார்ட்டோட சென்டரில் இப்படி பண்ணி செயின் 1 போட்டுக்கோங்க. அகெயின் 9 டபுள் க்ரூஷேலையுமே மேல் டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1 கண்டினியூ பண்ணிடுங்க. செயின் 1 அகெயின் இந்த பிளேஸ்க்கு வரும்போது நம்ம டபுள் க்ரூஷே பண்ணணும். இந்த போஸ்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி டபுள் க்ரூஷே. அகெயின் வந்து நம்ம இதே இது ஃபுல் பார்டருக்குமே, ஃபுல் ஹார்ட் இதுக்குமே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நானும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணி எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபுல் ஹார்ட்டுக்குமே பார்டர் வந்து போட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான், யானை வந்து லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினிஷ் ஆயிடுச்சு நம்மளோட ப்ராஜெக்ட். இப்போ நம்ம யான் நீடில் வச்சு எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான
டேபிள் பிளேஸ்மெண்ட் மேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் பவுல் வச்சுக்கலாம், இல்லைனா சின்ன வந்து பிளேட்ஸ் வச்சுக்கலாம். டேபிள் டெக்கராக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட். நமக்கு வந்து ஃப்ளவர் அண்ட் ஹார்ட் டிசைன் 2-in-1 கோஸ்டர் மாதிரி நல்லா வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிக் டிசைனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.